எங்களுக்கு எந்த ஒரு கருத்து கணிப்பு மேலேயும் நம்பிக்கை இல்லை, எல்லாம் போய் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதான் உண்மை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர், எந்த கருத்து கணிப்பு பற்றி பேசியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அவர் தான். இப்போ பல்வேறு கருத்து கணிப்புலாம் வரும், மாணவர் அமைப்பு பண்ணுவாங்க, முன்னாள் மாணவர்கள் பண்ணுவாங்க, இல்லை சில மீடியாஸில் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வர கருத்து கணிப்பில் ஒரு கருத்து கணிப்பு பற்றி கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா அந்த கருத்து கணிப்பில் அதிமுக 3வது இடத்துல இருக்குதாம்ல அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யார் நடத்துகிற கருத்து கணிப்புலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைப்பா, எல்லாமே போய் தான்பா, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதுதான் உண்மை, அதுதான் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்து அப்படின்ற மாதிரி அவர் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்களே. தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த நம்பிக்கையை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? ஒருத்தர் பாசிட்டிவாக நினைக்கிறாரு, நாங்கள் ஜெயிச்சிரோம்னு நினைக்கிறாருன்னா அதை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம பேச முடியாதுல்ல. அதனால நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னு மட்டும்தான் இப்போ கேட்டுக்க முடியும். தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கருத்துக்கான பதிலடிலாம் கிடைக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அப்படின்றத கேளுங்க. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மட்டுமல்ல, யார் கருத்துக்கு அப்படி சொன்னாலும் பொய்யானது, மக்கள் அதை பொய்யாக்குவார்கள், அதிமுக கூட்டணி வெற்றி பெற வைப்பார்கள். அதுக்கு அடுத்தது இப்போ தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பு, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, அதிமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷார்ட் 210 தொகுதி ஜெயிச்சிடும், பாஜக அதிமுக கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும், எங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் முதல்வர் அப்படின்னு மறுபடியும் அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். 210 இடங்களில் அதிமுக கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைமையில் ஏற்பார்கள்.